பிரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. திமுகவுக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்கிறாரு அப்படின்னு நினைச்சா இல்ல. போற இடத்துல எல்லாம் பாஜகவை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கிறாரு. பாஜகவுக்கு வெறுப்பேத்துற மாதிரியே என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேச்சுகளை பேசுறாரு. பாஜகவுக்கு கோபம் ஊட்டுற மாதிரி அவருடைய வாய்கள் இருந்து வார்த்தைகள்லாம் வருது. இத பாஜக நிர்வாகிகள் கேட்டுக்கிறாங்கப்பா. ஆனா தொண்டர்கள் ஒருபோதும் இதை ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இபிஎஸ்க்கு எதிரான மனநிலைமையில என்ன பண்ணிட்டாங்க, வந்து நின்ட்டாங்க. என்னன்னா 2 நாளுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, நான் பாஜக கிட்ட ஆட்சியை கொடுக்குற அளவுக்கு நாங்க ஒன்றும் ஏமாளியெல்லாம் கிடையாது அப்படின்னு. உண்மைதான், நீங்க ஏமாளியெல்லாம் கோமாளிகள். ஏன்னா பாஜக கிட்டே போயிட்டு கட்சி அடமானம் வச்சுட்டு வித்துட்டு வந்துட்டீங்களா, நீங்க ஏமாளியெல்லாம் கிடையாது, கோமாளி அப்படின்னு தான் என்ன பண்ணணும், நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கறதுக்கு நாங்க ஏமாளியா, நாங்களாம் ரொம்ப புத்திசாலிங்க சார். ஏன்னா இபிஎஸ் உடைய ஜித்து வேலைகள்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரமிச்சிருவீங்க. அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. சசிகலா வந்து பாத்தீங்கன்னா அதிமுக எவ்வளவு சீனியர்கள் இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய சசிகலாவின் தீவிர விசுவாசி செங்கோட்டையன், கட்சியோட மூத்த தலைவர். அவர் எம்ஜிஆர் காலத்திலேயே அவர் அமைச்சர்கள் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பீரியட்ல இருந்திருக்கிறாரு. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலாவின் முழு நம்பிக்கை நட்சத்திரமா என்ன பண்ணாரு, விசுவாசியாவே அவர் இருந்தார். ஆனா அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்தாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடுத்த ஓபிஎஸ், எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு ஓபிஎஸ் என்ற ஒரு விசுவாசி கிடைச்சாரோ, நமக்கு இபிஎஸ் தாம்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சசிகலா வந்து நம்பி ஒரு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்ததோ கொடுத்துட்டு, அதாவது யார் சொல்லுவாங்களே, இந்த சீட்டுல வக்காஞ்சி பார்த்தாதான்ப்பா தெரியும் அப்படின்னு போய் வக்காஞ்சாரு. சசிகலாவது வேற யாராவது தூக்கி வெளியே போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சட்டத்தெல்லாம் போட்டு அதிகாரம் போட்டு என்ன பண்ணிட்டாரு, எப்படியோ ஒரு குளறுபடி பண்ணி இன்னைக்கு சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இல்லாமையே தனி ராஜ்யமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜித்து வேலைகள்லாம் இபிஎஸ் அவர்கள் பண்ணிருக்கிறாரு. இப்போ ஓப்பனா சொல்லிட்டாரு, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான கூட்டணி தான், கொள்கை கூட்டணி எல்லாம் இல்ல. எங்களுக்கு அவங்களுக்கு கொள்கை என்ன இருக்கு, எங்களுடைய தேர்தல் கூட்டணி மட்டும்தான். எங்களுடைய தேர்தல் நோக்கம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க இங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குங்க அப்படின்னு அமித்ஷா என்ன பண்ற சொல்றாரு. அதாவது நீங்க இங்க இருக்கிற பாஜக தலைவர்களை கூட என்ன பண்ணலாம், ஏமாத்திரலாம். ஏதோ ஒண்ணு ஜீபும்பா வெள்ளா காட்டி என்ன பண்ணலாம், அவங்கள மயக்கிடலாம். ஆனா மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வந்து என்ன பண்ண முடியாது, ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல ஐயா அமித்ஷா அவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கிறவரை அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகளை இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, எங்களை என்ன ஏமாளி நினைச்சிட்டீங்களா அப்படின்னு என்ன பண்றாரு, பகிரங்கமா என்ன பண்ணிருக்காரு, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. இப்போ பாஜக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏமாளியெல்லாம் இல்ல, கோமாளி. ஏன்னா நீ தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கிற, பாஜக கிட்ட அதிமுக கொண்டு வந்து வச்சிருக்கிற, நீ எப்படி மீட்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசுறாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக பாஜக எல்லாம் என்ன பண்ணும், மெர்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, பாஜக பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இவரு திமுகவுக்கு தான் நான் பதிலடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சமாளிக்கிறார். இந்த பேச்சுகள் வந்து பாஜகவுக்கு கோபம் முட்டிருச்சு, பாஜக தொண்டர்களை வந்து ஆப்போசிட் ஆக்கி விட்டுருச்சு. எப்படி எடப்பாடி பழனிசாமி பேசலாம், அப்ப நாங்க என்ன போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் நாங்க வந்து கிரௌடு சேர்க்கறதுக்கு மட்டும் தான் நாங்க இருக்கிறோமா, எப்படியாவது இந்த ஆட்சி வந்துட்டு நம்மளையும் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி சொல்லிட்டாரு. அதை நம்பிதான் நாங்க என்ன பண்றோம், கட்சிக்காக வேலை செய்யணும், தேர்தலுக்காக வேலை செய்யணும். ஆனா இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கிடையாது, அப்படி பங்கு கொடுக்கறது நாங்கன்னா ஏமாலியன்னு கேட்கிறாரு. அப்ப அவருக்காக வேலை செய்யறது நாங்கன்னா ஏமாலியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் என்ன பண்ணிட்டாங்க, எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சது. உடனே நயினார் நாகேந்திரனை வந்து ஒரு தகவல் சொன்னார். என்ன தகவல் அப்படின்னா, அல்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன எனக்கு போன் பண்ணி சொன்னாரு, அண்ணே நான் தப்பான கருத்துல எல்லாம் எதுவுமே சொல்லல, திமுக காரங்க வந்து என்ன சொல்றாங்க, பாஜக கிட்ட போயிட்டு அடிமையாயிட்டாங்க, பாஜக கிட்ட வித்துருவாங்க, பாஜக அதிமுகவை விழுங்கிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், மத்தபடி எல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு கருத்து சொல்றாரு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு நீங்க எதிர்ப்பு சொல்லணும்னா, திமுகவுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும்னா எப்படி சார் பதிலடி கொடுத்துருக்கணும்? திமுக காரங்க சொல்றாங்க அதிமுகவை பாஜக விழுங்கிரும், பாஜக கிட்ட அதிமுகவை போய் அடகு வடிச்சிட்டாருன்னு திமுக காரங்க சொல்றாங்க. அவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லுகிறேன், அதிமுக என்னைக்கும் பாஜக கீழே போய் அடிமை ஆகாது, அடிமையாக விட மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கணும்ல, வீர வசனமா பேசியிருக்கணும்ல. ஒரு தலைவர், ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்றவரு தக்க பதிலடி கொடுத்துருக்கணும். ஆனா இவர் திமுகவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அமித்ஷாவை டைரக்டா தாக்கிட்டாரு. அமித்ஷாவை தாக்குனதுதான் இங்க இருக்கிற பாஜக காரங்களால
பொறுத்துக்க முடியல. குறிப்பா அண்ணாமலை அவர்களாலே பொறுத்துக்க முடியல. அவரு என்ன பண்றாரு, தக்க பதிலடி கொடுக்கிறாரு. அவங்க அப்ப நாங்க ஏமாத்துற கட்சியா? நாங்க ஏமாத்துற கட்சி இல்ல, ஏமாறுற கட்சி இல்ல. ஏமாறுற கட்சின்னு என்ன சொல்றாரு, நாங்க அதிமுக கிட்ட ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு கேட்போம், ஏமாற மாட்டோம். நாங்க உங்களுக்காக வேலை செஞ்சு நாங்க என்ன பண்ண முடியும், ஒதுங்கி நிக்க மாட்டோம், சட்டமன்றத்துக்கு வெளியே நிக்க மாட்டோம், நாங்க சட்டமன்றத்துக்குள்ளே இருப்போம், ஆட்சிக்குள்ளேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நாங்க ஏமாறுற கட்சி இல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஒரு கருத்து மோதல் பாஜகவுக்கு அதிமுக ஏற்பட்டதுனால இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லைன்னு, ஏனே நீங்க இது மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி சாஸ்தாங்கமா விழுந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதிர்க்கிறதுக்கும் அவருக்கு என்ன பண்ணல, ஒரு துணிவு இல்ல, சாஸ்தாங்கமா விழுந்துடுறாரு. அவரு கேட்டா அதுதான் ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் நினைக்கிறேன். ஏன்னா டேபிளுக்கு அடியில எல்லாம் போய் தவிழ்ந்து என்ன பண்ணாரு, சசிகலா காலை பிடிச்சு என்ன பண்ணாரு, முதல்வர் பதவி வாங்கினாரு. நான் அப்படி சொல்லலன்னு யாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமா விழுந்துட்டாரு. சரி, சாஸ்தாங்கமா தான் விழுந்துட்டாரு. இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இங்க பாருங்கப்பா, நான் பேசுனதெல்லாம் திமுக உங்களுக்கு பதில் சொல்றதா பேசுனேன், நான் பாஜக காரங்க எல்லாம் ஒண்ணும் பேசல, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமா விழுந்துட்டாரு. அப்படியே விட்டுறலாம்ல, அப்படியே போக வேண்டியது தானே. நேத்து என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இங்க பாருங்கப்பா, அதிமுக காரங்க எல்லாம் ரொம்ப என்ன பண்ணிருக்கீங்க, குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா அன்வர் ராஜா என்ன பண்றாரு, திமுக சேர்ந்துட்டாரு. என்ன காரணம் சொல்லி சேர்ந்தாருன்னா, இங்க அதிமுகவை பாஜக கிட்ட இவர் விடிச்சிட்டாரு. அதிமுக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு பாஜக தெல்ல தெளிவா சொல்றாங்க. ஆனா அதிரடியா எடப்பாடி பழனிசாமி இத கண்டித்து என்ன பண்ணல, பேச முடியல. நான் தான் முதலமைச்சர், ஒருபோதும் இங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரமாட்டேன், அப்படி அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்டா இப்பவே கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு தைரியமா எடப்பாடி பழனிசாமியால சொல்ல முடியல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? இந்த காரணத்துக்காகவே. இது இப்படியே போயிருந்ததுன்னா நாளை பின் அதிமுக அப்படின்ற ஒரு மாபெரும் கட்சி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா திமுக பக்கம் போய் என்ன பண்ணிட்டாரு, இணைஞ்சிட்டாரு. இதனால நேத்து திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தாநல்லூர்ன்ற ஒரு ஊர்ல கூட இஸ்லாமியர்கள் அதிக வசிக்கிற பகுதியில கூட ஐயா இபிஎஸ் அவர்கள் பேச்சு கூட பேசல. அந்த வரவேற்பை பெற்றுக்கொண்டாரு. விறுவிறுப்பா வண்டியை ஓடியா, இந்த இடத்துல இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்பீடா திரும்ப போயிட்டாரு. அங்க நின்று இஸ்லாமியர்கள்ட்ட பேசுவோம். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தான் பெரும் அதிருப்தியில இருக்கிறாங்க. பாஜக கூட அதிமுக போய் கூட்டணி சேர்ந்ததுல நிறைய இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பாவே இருக்காங்க, அதிருப்தியில இருக்காங்க. சோ அங்க நீங்க இஸ்லாமியர்கள் மத்தியில நீங்க நம்பிக்கை வர வரைக்கும் நீங்க பேசியிருக்கலாமா சார், நாங்க பாஜக கூட எதுக்கு கூட்டணி வச்சோம், ஏன் கூட்டணி வச்சோம் சொல்லிட்டு நீங்க இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா அதை நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமே. அந்த சான்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமே, யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமே. ஆனா ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, இஸ்லாமியர்கள் மத்தியில பேசக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்காகவே இந்த கூத்தாநல்லூர் பகுதியில் என்ன பண்ணாரு, வண்டியை விறுவிறுன்னு என்ன பண்றாரு, விட்டுட்டாரு. இது ஒரு புறம் இருக்குது. சோ இப்போ அன்வர் ராஜா போன்றவங்க என்ன பண்றாங்க, வெளியேறிட்டாங்க. இப்ப இஸ்லாமியர்கள் மத்தியில இவருக்கு என்ன பண்ணல, மதிப்பு இல்ல, மவுசு இல்ல. இதனாலே இப்ப இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜக அவங்க ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு சொல்றாங்கன்னா அவங்க தொண்டர்களை என்ன பண்ண, குஷிப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. தேர்தலை நல்லா வேலை செய்யணும், விறுவிறுப்பா வேலை செய்யணும், உற்சாகமா வேலை செய்யணும், யாரும் சோர்ந்து போய் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்றாங்க, தொண்டர்களுக்கு அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக சொல்றாங்க. இதனால அதிமுக காரங்க யாரும் என்ன வேணானா, பதற வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், ஒருபோதும் நாங்க கூட்டணியில நாங்க பங்கு தர மாட்டோம், ஆட்சியில பங்கு தர மாட்டோம், அதிகாரத்துல பங்கு தர மாட்டோம். இது தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான் கூட்டணி, தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு பாஜக யாரோ அதிமுக யாரோ அப்படின்ற ஒரு கருத்துல ஒரு மனநிலைமையில ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்னு தெரியுது. அப்போ இப்போ பாஜகவுக்காரங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முந்தா நேத்து என்னன்னா, நான் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்குறது ஏமாளி இல்ல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு விளக்கத்தையே சொன்னாரு. இது பாஜக மத்தியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்துன்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு. நேத்து என்னன்னா, பாஜக காரங்களை குஷிப்படுத்துறதுக்காகவே ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்குன்னு சொல்றாங்க, நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பனா எங்களை பார்த்தா எப்படியா தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாஜக தொண்டர்கள் பண்றாங்க, ரொம்ப கொதிச்சு போய் எழுந்திருக்கிறாங்க. இது பாஜக நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தல. அதை அவங்க பெருசா கண்டுக்கலன்னா அடிமட்ட தொண்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்குமே கோவம். இவர் இபிஎஸ் ஹாயா முதலமைச்சராகவும் மற்ற அதிமுக காரங்களாம் மினிஸ்டராகவும் வள வர்றதுக்காக நாங்க போய் வேலை செய்யணும், அப்படியெல்லாம் இல்ல சார். எங்களுடைய ஜி சொல்லிட்டாரு, ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு, எங்களுக்கும் மினிஸ்டர்ல பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் நீங்க வாக்குறுதி கொடுத்தனாதான் தேர்தலை நாங்க வேலை செய்வோம், இல்ல கட்டி தேர்தலை வேலை செய்ய மாட்டோம். வேணுமுக்குன்னே அதிமுக, அதாவது எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் அவருடைய வேட்பாளரை போடுறாங்களோ
அந்த வேட்பாளர்களா தோப்பார்கள், அந்த வேட்பாளர்களுக்கு பாஜகவின் ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஸ்பேஸ் பண்ண போகிறார் அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. போற இடத்துல எல்லாம் நீங்க வந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்க, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா பாஜகவுக்கு எதிராகவே பிரச்சாரம் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அங்க சுத்தி இங்க சுத்தி மனுஷனே கடிச்சிட்டல அப்படின்ற ரேஞ்சில தான் பாஜக காரங்க என்ன பண்றாங்க, முழுசா இறங்கி இருக்கு என்ன பண்றாங்க, கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இது, நம்ம ஒரு திசையில பால் போட்டா அந்த பால் நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முழிச்சுட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு என்ன பண்றாரு, ஓப்பனா வெளியே பேசிட்டு இருக்காரு. மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஓப்பனா வெளியே பேசிட்டு இருக்காரு. அவரை பத்தி குறை சொல்றதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவருடைய மன அழுத்தம் மறுபடி மைண்ட் வைஸா பேச வேண்டியதை மைக்கு மாட்டின்னு இருந்த மறந்துட்டார் போல. இந்த மைக்கு கொடுத்திருந்தா கையில ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், கொஞ்சம் சுதாரிச்சு பேசலாம். மைக் இப்படி இருக்குதா, மாட்டி இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரியவே இல்லை. அதனால என்ன பண்றாரு, மைக் இருக்குது தெரியாம மைண்ட் வைஸ் நினைச்சு என்ன பண்றாரு, ஓப்பனா வெளியே பேசுறாரு. அது அவருக்கு பாதகமா போயிருது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து வந்து பார்க்கலாம். சோ எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்குன்னு சொல்றது அவங்களுடைய தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்கு தான், உண்மையிலே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. இது பாஜகவின் மத்தியில ஒரு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.